ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் முக்கியமாக என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சயின்ஸ். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்து சயின்ஸ் என்ற கொள்ளை கசப்பு, விருப்பம் இல்லை, விலங்குற இல்லை, இப்படி நிறைய மனப்பான்மைக்கிற பிரச்சனைங்க. ஸோ நாங்கள் வந்து கிரேட் 9, 10, 11 இவங்களை வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் பிரச்சனை இல்லை. இது ஓவராலாக நாங்கள் பேசிக்காக சயின்ஸ் என்ன அண்ட் சயின்ஸ் எப்படி நாங்கள் ஈஸியாக விளங்கி கொள்வது அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன்டா என்ன, இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து படிக்கிறேன்ன கொள்ளே நாங்கள் வெறுமனே நினச்சி கொண்டிருக்கிற ஹோம் ஒர்க்கை செய்கிறது அல்லது நிறைய எழுவுறது வந்து தான் படிக்கிறதுன்ட்டு. பட் உண்மையிலே படிக்கிறன்றது வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்வது. ஃபஸ்ட்டுக்கு நான் பாருங்க, இந்த சயின்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கான ரீசன்ஸ் கொஞ்சமே கிடையாது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் வந்து ஒரு காலத்தில் கிரேட் 6 or 7 அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து எங்களுக்கு சயின்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கல. அப்போ வந்து இவிஎஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், மேஜராக சயின்ஸை மாதிரி தான் நாங்கள் படிக்கிறது. அதில் வந்து கற்காலம், இடியற் காலம், இப்படி மனித முன்னேற்றங்கள் பற்றியும் இசைவாக்கம் பற்றியும் மற்றது சூழல் சுற்றாடல் சம்மந்தமாக எல்லாம் இதில் வர நிறைய விஷயம். ஸோ எனக்கு அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஸோ அதோட தான் கிரேட் 8 போகிறோம் சயின்ஸ் என்ற சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்தேன். ஸோ சயின்ஸ் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி கிடைக்குமோ அதை வச்சு தான் எங்களுக்கு முன்னுக்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு மாறுறதுக்கு ரீசன்ஸ் இருக்கிற ஒன்று வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச டீச்சர்ஸ், அதே மாதிரி நாங்கள் போய் படிக்கிற இடம், இதை வச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொஞ்சம் பேடாக வந்தால் எங்களுக்கு கஷ்டமாயிருக்கும். நாங்கள் பொதுவாக ஹியூமன் சைக்காலஜியில் சொல்கிறேன், ரிசல்ட்ஸ் லீடிங் டு சக்ஸஸ், ரிசல்ட்ஸ் மோட்டிவேட் த பீப்பிள். ஒரு விஷயத்தில் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஒண்டி ஸ்டார்டிங்லேருந்து இருந்தால் அந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்டிக்கும் முன்னுக்கு போகிறதுக்கு. பட் எந்த விஷயத்தில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பேட் ஆகிக்கோ அந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இதுக்கு முந்தி நீங்கள் சயின்ஸை பற்றி எப்படி விலையும் கொண்டீங்க, உங்களோட மார்க்ஸ் என்ன, எனக்கு இதை பற்றி ஒரு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நாங்கள் இப்போ புதுசாக பார்ப்போம் சயின்ஸ் என்ன எப்படி இதை நாங்கள் எப்படி படிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கிற விஷயத்துக்கு வரோம். ஸோ படிக்கிறன்றது வந்து வெறுமனே நாங்கள் வந்து வாசிக்கிறது எழுதுறது மட்டும் இல்லை. உண்மையிலே அது ஒரு மெத்தட் தானே, இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ எங்களோட மூதாதையர்கள் காலம், அதாவது நான் மனிதன இயற்கையே என்னான்னா மொழிகள் இல்லாத காலத்துலேயும் கூட நான் ஒரு விஷயத்தை எப்படி விளங்கி கொண்டோம்னா செய்கைகள் மூலம். ஸோ இதிலே எக்ஸ்டெண்டாகி வந்து இப்பிக்கிற எங்களோட நாலேஜ் ஹியூமன் பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படின்னா, ஒரு விஷயத்தை நாங்கள் இன்னொருத்தர் விளங்கப்படுத்தும் போது நாங்கள் அவதானிச்சு கொண்டிருந்தோம், எங்களுக்கு அதை குயிக்காக விளங்கி கொள்ளிடும். ஸோ 100க்கு 50% எங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியாக படிக்கணுமெண்டா யாராலும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கொள்ளே, விளங்கப்படுத்தக்கொள்ளே நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தோம், எங்களுக்கு படிக்கிறோம். மீதி 50% வந்து நாங்கள் வாசிக்கிறதன் மூலமாக அல்லது எழுதுறது மூலமாக அல்லது இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதன் மூலமாக எங்களுக்கே நாங்கள் ரிப்பீட் பண்ணும்போது எங்களுக்கு அது ஞாபகம் நிற்கும். ஸோ படிக்கிறன்றது வந்து ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்வது. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கேட்கும் போதும் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முடியக்கொள்ளையும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கெய்னிங் இருந்தால், ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் அப்போ நீங்கள் படிச்சிங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நோட்ஸை நீங்கள் உங்களோட கொப்பியில் எழுதி வச்சாலும் அதை நீங்கள் வாசித்து பார்த்தாலும் உங்களுக்கு அதை விளங்கி கொள்ள இல்லைன்னா நீங்கள் படிச்சில்லைன்னு அர்த்தம். இதனால தான் மறக்கிறன்ற பிரச்சனை வரும். நாங்கள் முன்னுக்கு வந்து படிக்கிறது எப்படி, இதை பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நான் ஓவராலாக உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். ஸோ சயின்ஸ்ன்றது வந்து உண்மையிலே ஒரு ரியாலிட்டியான சப்ஜெக்ட். இங்கே வந்து நாங்கள் மெஜிக்கல் பற்றியோ ஹிஸ்ட்ரிக்கல் பற்றியோ பெருசாக பேச போகிறது இல்லை. நாங்கள் முழுக்க தொழில்நுட்பங்கள் பற்றியாமல் டெக்னாலஜி சம்மந்தமாகவும் இயற்கையை பற்றியும் தான் நாங்கள் இதில் படிக்க போகிறோம். சயின்ஸ் வந்து மொத்தமாக 3 பகுதிகள் வர, உயிரியல், ரசாயனவியல், பௌதிகவியல்னு சொல்லி நாங்கள் இது இங்கிலீஷில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் படிப்போம். ஸோ பயாலஜியில் நாங்கள் என்னத்தை படிக்கிறோன்னா முழுக்க மனித மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்கோளங்கள் பற்றியும், பூமியில் இருக்கிற உயிர்கோளங்கள் பற்றியும் உயிர் கட்டமைப்புகள் பற்றியும் தான் நாங்கள் இதில் படிக்க போகிறோம். அதாவது கலங்கள், அதாவது விலங்கு தாவர கலங்கள், ராஜ்யங்கள் எப்படி அடாப்ட் ஆகி வந்த இது மாதிரியான ஒளித்தொகுப்பு, இனப்பெருக்கம், இது மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் படிக்க போகிறோம். என்னத்தில்? பயாலஜியில். ஸோ இதை நீங்கள் பெரிய அளவில் எடுக்க வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சயின்ஸ் என்ன கொள்ளையை தலைக்கு எடுக்கிறேன்னாண்டா
இந்த அணுக்களும் சார்மூல கூட்டு திணிவும் பிஎன்பி சந்திகள் இப்படி கொஞ்சம் நீங்கள் கஷ்டமான விஷயத்தோட தான் மைண்டுக்கு எடுக்கிறதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே கஷ்டம்ன்றதுனால எங்களுக்கு கஷ்டமாக உண்மையான யதார்த்தம் என்னன்னா நீங்கள் பேசிக் சயின்ஸை படித்தாவே உங்களுக்கு சிக்கு மேலே ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கணும். நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் அட்வான்ஸ் சயின்ஸை நீங்கள் படிக்கணுமெண்டா எடுக்கிறது உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடும். பட் நாங்கள் அந்த கஷ்டம் என்ற மனப்பாங்களே எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, பிரெயினில் வந்துங்கட ஒரு விஷயம் நாங்கள் விருப்பமாக செய்யும்போது தான் டோபமைன் ஹார்மோன் கிரியேட் ஆகும். ஸோ இது கிரியேட் ஆகக்குள்ள என்ன செய்யுமெண்டா எங்களுக்கு அதில் ஆர்வம் கொண்டு வரும், எங்களுக்கு அதை செய்யணும் என்ற ஆர்வம் கொண்டு வரும், இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். நாங்கள் எப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்யுமோ இந்த சுரக்காததுனால லேக் ஆஃப் இதாகனால எங்களுக்கு தூக்கம் வரும். செல்வாங்க சில சப்ஜெக்ட் படித்தரக்குள்ள தூக்கம் மாறுன்னு சொல்லி, ஏன்னா எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் விருப்பம் இல்லை அதை லிசன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட இந்த மைண்ட் கான்செப்டை மாற்றிக்கொள்ளணும். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கான தேவை இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அந்த படிக்கிற தேவை இல்லாட்டி எவ்வளோ டீச்சர்ஸ் மார்க் வந்தாலும், எவ்வளோ செமினார் செஞ்சாலும், என்ன டெக்னிக்ஸ்க்கு வந்தாலும், எவ்வளோ அட்வான்ஸாக படிக்க தந்தாலும் உங்களுக்கு அதை படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு அந்த தேவை இருக்கணும். அப்போ நாங்கள் எப்படி ஒரு தேவை உண்டாக்குறோம், நான் ஏன் படிக்கணும். நாங்கள் ஸ்கூல் போகிற காலத்தில் எனக்கெல்லாம் வந்து ஒரு ஃபீலிங் தான். ஸோ படிக்கணுமென்றது வந்து ஒரு ஏ லெவல் செய்யணுமெண்டா ஓ லெவல் குவாலிஃபை ஆகணும். ஸோ ஏ லெவலில் நான் இந்த ஸ்ட்ரீம் செய்யணுமெண்டா எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட் எல்லாம் நல்ல மார்க்ஸ் ஈக்கணுமென்ற இந்த ஒரு சின்ன கன்செப்டுக்காக தான் நாங்கள் படிக்கிறேன். ஆனால் உண்மையிலே லைஃப்பில் அது இல்லை. நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரும்போது, அதாவது நீங்கள் ஸ்கூல் டைம் எல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் ஜாப் ஒன்று போகலே, உங்களோட ரெப்புடேஷன் ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கொள்ளே, உங்களோட குவாலிஃபிகேஷன் ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கொள்ளே தான் உங்களுக்கு வேணும் இந்த படிப்பிட ஒர்த் என்னான்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா ஃபஸ்ட்டுக்கு இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். அவங்களோட பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணணும் நீங்கள் தான். நீங்கள் யாருன்னு சூஸ் பண்ணணும் நீங்கள் தான். நாங்கள் வந்து உண்மையிலே கிங்ஸ்மேன் காலேஜில் வந்து இதுவரைக்கும் நாங்கள் மெயினாக செஞ்சு கொண்டிருந்தது வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ், அதாவது ஓ லெவலுக்கு போகிறோம் அல்லது ஏ லெவலுக்கு போகிறோம். நாங்கள் வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், டீச்சர் ட்ரைனிங், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரியான பெரிய சாப்டர்ஸ் தான் நாங்கள் படித்து கொடுத்தேன். ஸோ அந்த டைம் நான் வந்து சில ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ண போல எனக்கு தோணுறேன், இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து எங்களுக்கு ஏ லெவல் டைமே கைட் பண்ணியிருந்தால் இதை விட நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போயிடும் என்று சொல்லி. ஸோ அதுக்கு போகிற ஏ லெவலும் நான் இங்கே இருக்கிற சில ஸ்கூல்ஸ்லாம் டீச் பண்ணேன், ஏ லெவலும் ட்ரைன் பண்ண போல எனக்கு ஒரு ஐடியா வந்தேன். இவங்களை ஓ லெவல் காலத்துலேருந்து கைட் பண்ணிடமெண்ட் தான் இப்போ நாங்கள் வந்து கிரேட் 9, 10, 11லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறதுனால தான் நாங்கள் வந்து சயின்ஸ், காமர்ஸ், ஐடி வந்து இப்போதைக்கு நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்துன்னு போகிறோம். முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் முன்னுக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸும் கொண்டாடுறேன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த உங்களோட பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை ஒன்று இருக்கணும். இது பொதுவாக ஹியூமன் பீயிங் கேட்குது, பட் உங்களுக்கு விளங்கி கொள்கிற அளவுக்கு பக்குவம் தான் வேணும். இப்போ உங்களுக்கு செலவு நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் ஒன்று தரேன், சரியா? எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்களே, ஒரு ஃபோன் ஒன்று தரேன் சம்திங். ஸோ அந்த ஃபோனை தந்தோடனே நீங்கள் அதை ஃபோனில் வர அதே ரிங்டோனில் அதே வால்பேப்பரில் அப்படியே யூஸ் பண்ணுறா இல்லை. நீங்கள் என்ன செய்கிற ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் அதை பில்ட் பண்ணணும். ஃபோனை நீங்கள் வந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டீங்க, அதுக்கு பேக் கவர் போடுவீங்க, அதுக்கு வால்பேப்பர் செட் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஈவன் சும்மா சொல்லுங்கள், இப்போ பாய்ஸ் ஆகினா ஒரு ஃபுட் வாய்ஸ்கள் ஒன்று நீங்கள் எடுத்தால் அதுக்கு வந்து வாட்டர் பாட்டில் செட் பண்ணுறது, ஃபோன் செட் பண்ணுறது, டைனமோ செட் பண்ணி லைட் ஒன்று போடுறது, இது மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வீடு ஒன்று கட்டும்போது முறையடிக்கு நாங்கள் யாரும் வீடு கட்ட போகிறது இல்லை. ஃபவுண்டேஷன் போட்டு அதே போல் கொஞ்சம் காலம் பெய்த்து அதே போல் அதை கவர் அப் பண்ணி கம்ப்ளீட் போட்டு டைல் பிடிச்சி ஒரு 20-25 வருஷம் போகும்போது கம்ப்ளீட் பண்ணி முடித்த செலவுங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தால். பட் ஹியூமன் பீயிங் வந்து பொதுவாக எது விஷயம் எங்கடையோ அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது விருப்பம். பட் இந்த ஊட் ஆய்க்கலும், வெஹிக்கல்ஸ் ஆய்க்கலும், உங்களோட ஃபோன் ஆய்க்கலும், இதெல்லாம் வந்து ஏதாலும் ஒரு இன்சிடென்ட்லி இல்லை போயிடும். நீங்கள் ஆசையை டெவலப் பண்ண ஃபோன் உண்டு, பஸ்ஸில் மிஸ் ஆகினா அவ்வளோதான். ஸோ இதை மாதிரி எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் பொதுவாக விருப்பம் ஹியூமன்ஸ் எங்களை டெவலப் பண்ணி கொள்றதுக்கு. பட் நாங்கள் திங்க் பண்ணுறல எங்களை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் அ பர்சன் உங்களோட பொறுமதி எப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு தான் உங்களுக்கான பொறுமதி கிடைக்கும் சமுதாயத்தில். நான் ஓப்பனாகவே சொல்லணும்னா இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ஓ லெவல் செய்கிறது, எஸ்பெஷலி பாய்ஸ், ஐடென்டிட்டி எடுத்துக்கொண்டு ஸ்கூல்லேருந்து வெளியே போகணுன்ற ஒரு ஹோப்புக்காக தான் எல்லாரும் செல்ல வரல. அப்படியாக்கள் எங்களோட பேஸில் கூட நாங்கள் படிக்கிற காலம் கூட இருந்தாங்க. ஸோ
ஸோ உலகத்தில் வந்து பிறந்த ஒரு புள்ளி ஒன்று வளரும் போது இந்த புள்ள வந்து வீல் தான் ஓட்டணும், இந்த புள்ள வந்து கேரட் தான் செய்யணும் இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நாள் எடுத்து பாருங்கள், ஒரு டே ஒன்று ஸ்டார்ட் ஆகுறது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நீங்கள் ஸ்கூலுக்கு போக்கலே கேன்டீனில் சாமான் வாங்குறது ஆயிக்கலாம், இல்லாட்டி ஹையர் ரவுண்டு பண்ணி போகிற வீல் ஆயிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பஸ்ஸில் போக்கலே பஸ் டிரைவர் ஆயிக்கலாம், கண்டக்டர் ஆயிக்கலாம். இப்படி நீங்கள் நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் காண்றேன். அண்ட் அவங்க வந்து அந்த பொசிஷனில் ஈவன் சூத் வச்சுறவங்களுக்கு கூட கண்டிப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஜாப் ஓகே, எனக்கு இது ஓகேன்றனால தான் அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாருன்றது முடிவெடுக்கிறது நீங்கள் டெவலப் பண்ண போகிற உங்களோட லைஃப். ஸோ கிரேட் 19ன்றது வந்து பேஸ் ஸ்டேஜ். உங்களோட லைஃப்பை நீங்கள் எந்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்கன்றது சரி. இதுவரையும் உங்களுக்கு ஒரு நேம் உண்டிக்கும், கிளாஸில் நான் இத்தனை வந்து வாழ்த்தான் மாறேன், என்னோட கிளாஸில் 40 பேர் இருந்தால் நான் 38 37 தான் மாறேன், 32 தான் மாறேன். ஸோ நான் இதை ட்ரை பண்ண தேவையில்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் மாறலும். எங்கிட்ட பேஜ்லேயே நான் கண்டிக்கிறேன் நிறைய பாய்ஸ் ஓ லெவல் டைம் நல்ல பேக்கிங்கில் இருந்துட்டு பட் ஏ லெவல் டைமில் வந்து ஃப்ரண்டிங்கில் இருக்கிற அளவுக்கு டெவலப் ஆகின ஆட்களும் இருக்கிறேன். ஸோ முக்கியமானது என்னன்னா, நீங்கள் நல்ல லெவலுக்கு வரணுமென்றதுக்கு முதல்ல முக்கியமான விஷயம் உங்களுக்கு அதுக்கான தேவையும் ஆசையும் இருக்கணும். எங்களுக்கு தெரியும் அப்துல் கலாமை அவர் சொல்லிக்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுமெண்டா ஒன்றாவது அந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு செய்யணும், ரெண்டாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் அந்த விஷயத்தில். நீங்கள் விருப்பம் இல்லாமல் செய்ய போனால் உங்களுக்கு செய்யலாம். ஸோ நல்லா இல்லைங்க, நீங்கள் படிக்கிற விஷயமும் வந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக, உங்களை நீங்கள் பொறுமதியாக்குறதுக்காக நீங்கள் படிக்கணும், ஆசையாக படிக்கணும். நான் சொல்லலை, நானும் உண்மையிலேயே நிறைய காப்பியில் எழுதி கொண்டு நிறைய வீட்டில் வந்து டேபிளில் நிறைய புக்ஸ் அடுக்கி கொண்டு நிறைய ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொண்டு டைம் டேபிள் பண்ணி இப்படி படிக்கலை. எனக்கு படிக்கணும் என்ற தேவைஞ்சி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நல்லா விளங்கிக் கொள்வேன். அண்ட் அதுக்கு பிறகு அதை திங்க் பண்ணி பார்ப்பேன் ஃப்ரீ ஆகிற டைமுக்கு. இப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி இப்படி நீங்கள் பண்ணக்கொள்ளே உங்களோட மைண்டில் வந்து உங்களோட பிரெயினில் வந்து எங்களோட பிரெயினில் ஃபங்க்ஷன் எப்படி இருந்தால் எங்களோட மெமரைஸ் எப்படி ஆகும்னா ஒரு விஷயம் வந்து எங்களோட மைண்டில் வந்து புக்ஸாக தான் கண்டென்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். செல்ஸ்ன்னு சொல்லுவோம், பிரைன் செல்ஸ். இதில் பற்றி நாங்கள் ஞாபகம் வச்சுற விஷயம் வந்து எங்களோட மூலியம் வந்து ரிப்பீட் பண்ணி எடுக்கும், ஞாபகத்துக்கு தரும். அப்போ நாங்கள் எந்த விஷயமெல்லாம் தேவையோட ஆசையோடு செய்கிறோமோ அதை வந்து பிரெயின் கிட்டே வச்சுக்கணும். அப்போ எங்களுக்கு அது வந்து குயிக்காக ட்ரிகர் ஆகும். விருப்பமே இல்லாத விஷயம் உண்டு கஷ்டப்பட்டு நாங்கள் வச்சுக்கொள்ளு அது பிரெயின் கொண்டு எங்கேயாலும் ஒரு தொங்கலை வைக்கும், அது ரிப்பீட்லி வராது. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்த இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை தான், எனக்கு படிச்சிடும் சார், படித்தோம் ஆசை, இந்த நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் தான், எனக்கு படித்தோம் மேலும் படித்தோம் ஆசை, ஆனால் எனக்கு யாஃபாம் நிற்கிறதில்லன்னு சொல்லி. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, நீங்கள் ஒரு புக் ஷெல்லில் வைத்து ஒரு புக் ரெக்கில் வைத்து நீங்கள் ஒரு புக் ஒன்று வச்சுட்டு அந்த புக்கை நீங்கள் எடுக்கிறதே இல்லை, எடுத்து பண்ணுறதே இல்லை, உங்களுக்கு யாஃபாம் வரவும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த புக்கே நீக்கன்னு சொன்னால் உங்களுக்கு யாஃபாம் வராது. ஆனால் நீங்கள் வளமையாக போய்த்து ஒரு இடத்துல எடுக்கிற ஒரு புக் ஒன்றுண்டா நீங்கள் ரிப்பீட்லி கோல் பண்ணுறேன்னா உங்களுக்கு அதை இனிக்கிறன்ற யாஃபாம் இருக்கும். ஸோ பிரைனில் சேல்ஸ் எப்படின்னா மூலியத்துலேருந்து ஒரு பாத்தில் தான் போகும், அதாவது ஒரு பாதையில் தான் போய்த்து ஒரு கனெக்ஷன்லாம் போய்த்து அந்த புக்ஸை ட்ரிகர் பண்ணும். ஸோ அந்த ரிப்பீட்லி ரீகால் பண்ணக்கொள்ளே ஒரே நாங்கள் போய்த்து வரக்கொள்ளே அந்த பாத்தங்களுக்கு நல்ல யாஃபாம் நிற்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பிரைனில் வந்து இவென்ச்சுவலாக தான் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பேர்ன் ஆகும், அதாவது ஞாபகம் நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிஜ நாளே போகிற யாரையும் காண்றீங்க, உங்களுக்கு யாஃபாம் இல்லை எங்கே கண்ணிங்கன்னு சொல்லி, ஸோ அந்த டைமுக்கு அவங்க சொல்கிற இல்லை நாங்கள் இப்படித்தான் ஸ்காலர்ஷிப் டைம் நாங்கள் வந்து படித்தோம்னு சொல்லுவோம், உங்களுக்கு டக்கான ட்ரிகர் ஆகும். ஏன்னா எங்கன்னா அந்த பார்ட் வந்து ஸ்காலர்ஷிப் இவென்ச்சுவலாக தான் அந்த பர்சனை சர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். நாங்கள் எவ்வளோ தேடினாலும் எங்களுக்கு யாஃபா ட்ரிகர் ஆகும், பட் ஸ்பெசிஃபிக்காக எங்கேன்னு சொல்லி விளங்காது. ஸோ அது இவென்ச்சுவலாக பேர்ன் ஆகுது. ஸோ இதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணுமெண்டா இன்ட்ரெஸ்டான மெத்தட்ஸில் படிக்கணும். ஸோ நான் விருப்பமான ஒரு மெத்தட் தான் படிக்கிறது. ஒரு விஷயத்தை லிசன் பண்ணால் அதை வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்குறது. அதாவது நிறைய மேதைகள் சொல்லிக்கிறேன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன படித்தேன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். அதுக்கு போகிறோம் 2-4 டேஸ் உள்ளுக்கு நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணால் உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். ஸோ நானும் விருப்பம் இல்லை, உண்மையிலே நிறைய நோட்ஸ் வாசிச்சு கொண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படித்து கொடுக்குறது விருப்பம் இல்லை. எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ப்ராக்டிக்கலாக அண்ட் இன்ட்ரெஸ்டாக தான் படித்து கொடுக்குறத ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ நாங்கள் சயின்ஸ் இந்த கிளாஸஸ் செய்கிறது நாங்கள் மோர் தென் 2 இயர்ஸுக்கு மேலே நாங்கள் திங்க் பண்ணிவிட்டு நார்மல் ஒரு கிளாஸாக இருந்தால் எங்களுக்கு அந்த டைமே செய்யுச்சு. பட் நாங்கள் வந்து சம்திங் ப்ரொடக்டிவிட்டியாக கொஞ்சம் புதிய டெக்னாலஜியோட இன்ட்ரெஸ்டாக பிள்ளைகளுக்கு செய்யணுன்றதை தான் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி இதுக்கு முன்னு வர கிளாஸஸும் நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். ரைட். ஸோ நீங்கள் நல்ல விலைக்கு கொள்ளணும். ஃபெஸ்ட்டுக்கு
உங்களுக்கு படிக்கிறன்ற தேவை இருக்கணும். உங்களுக்கு அந்த தேவைக்குன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணி ஒரு பிளான் பண்ணி கொள்ளிலும். அண்ட் சயின்ஸ் என்ற கொள்ளு இப்போ நாங்கள் பார்ப்போம் சயின்ஸ் என்றால் என்னென்னு. நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜிஸ், அதே மாதிரி தொழில்நுட்பம், உயிர்கோளங்களை பற்றி இதெல்லாம் பற்றி தான் நாங்கள் மொத்தமாக படிக்க போகிறோம்னு சொல்லி. ஸோ பயாலஜின்றது வந்து உயிர்கோளங்களை பற்றியும் உயிர் கட்டமைப்புகளை பற்றியும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், இதை மாதிரி கூர்ப்பு கொள்கைகள் இதோடு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் வந்து கிங்டம், எனிமேலியா, பிளான்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் அதில் பார்க்க போகிறோம். ஆனால் அதே போல் வந்து கெமிஸ்ட்ரி, ரசாயனியல், இதில் வந்து ஆவர்த்தன அட்டவணையை தான் நாங்கள் முழுக்க படிக்க போகிறது ஓல்வெலுக்கு. ஸோ ஆவர்த்தன அட்டவணையில் 20 எலிமெண்ட்ஸ் இருக்கிற இதுக்கும் வந்து இப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து தான் அந்த ஆவர்த்தன அட்டவணையை பாடமாக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னா பாட்டோட கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டிருக்கிறேன். நிறைய பாட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது வந்து ஹாஹி நானும் நீ மக்கள் இப்படி ஒரு பாட்டோ ஒன்று மீக்கிறேன். எனக்கு அப்படி யாஃபகம், எனக்கு அந்த பாட்டு யாஃபம் இல்லை. ஏன்னா நான் பாட்டு படிக்கல. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போர், கார்பன், இப்படி நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக தான் படித்தேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் எவ்வளவோ பாட்டு எங்களுக்கு பாடும். நாங்கள் விருப்பமான விஷயம் நிறைய விஷயம் எங்களுக்கு பாடம். சம்டைம்ஸ் இல்லை ஃபோன் நம்பர்ஸ் கஷ்டம், ஆனால் எங்களுக்கு பாடம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பாடமாக்கலுமெண்டா அந்த சம்பந்தமே இல்லாத பாட்டையும் பாடமாக்கலுமெண்டா ஏன் எங்களுக்கு டிரெக்டாக அந்த எலிமெண்ட்டை பாடமாக்கல? நாங்களே தான் எங்களோட பிரெயினை வந்து எஃபெக்டிவ் இல்லாமல் மாற்றுறோம். ஸோ எங்களுக்கு அதை ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நத்திங். கெமிஸ்ட்ரியில் வந்து நாங்கள் பார்க்குற மூலங்களோட அடிப்படையும் மூலணுக்குழு மூலங்களை பற்றின விஷயங்களையும் அதே மாதிரி இந்த 20 எலிமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலிமெண்ட்ஸ்ட சக்தி மட்டங்கள், இது என்னத்துக்கு யூஸ் ஆகுற, இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டை பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக வரும். அப்போ 20 எலிமெண்ட்டை பற்றியும் நாங்கள் மெயினாக பேச போகிறது இல்லை. சில குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸை மட்டும். உதாரணத்துக்கு வந்து சடத்துவ வாயுக்களை பற்றி பேசுவோம், சிலிக்கனை பற்றி பேசுவோம், ஹைட்ரஜனை பற்றி பேசுவோம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் இதோட பற்றி பேசுவோம். இதை மாதிரி குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸை கொஞ்சம் மட்டும் தான் நாங்கள் ஹைலைட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இரும்பு பிரித்தெடுப்பு, சுண்ணாம்பு பிரித்தெடுப்பு, இது மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். இதுவும் வந்து சம்டைம் உங்களுக்கு இப்படி கேட்கக்கூட கஷ்டமாயிருந்ததுக்கு எங்கெல்லாம் எங்களுக்கு டிவைட் பண்ணி செப்பரேட்டாக எங்களுக்கு படிக்கலுமோ அந்த டைமுக்கு அது ஈஸியாக விளங்கி கொள்ளிடும். அது எப்படி நம்ம முன்னே சொல்லித்தரேன். கஷ்டமான பாடங்களை ஈஸியாக விளங்கி கொள்றதுக்கு எங்களுக்கு டிவைட் பண்ணிடும். அந்த பாட பகுதிகளை துண்டாக்கி எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். அந்த மெத்தடும் நம்ம முன்னுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கெமிஸ்ட்ரின்றது வந்து முழுக்க சடப்பொருட்களை பற்றி, அதாவது அணுக்கள் கொள்கைகளை பற்றி, அதாவது சடப்பொருளோட பேசிக் வந்து திண்மம், திரவம், வாயு இதோட பற்றி தான் நாங்கள் பேசிக்காக பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு வந்து ஃபிசிக்ஸ், பௌதிகவியல். இது உண்மையிலே லேசான பாடம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து நாங்கள் என்ன பேசிக்கிறோம், ஒன்று சடப்பொருள் எண்ணு, மற்ற சக்தி பொருள் எண்ணு. இந்த சடப்பொருட்களை பற்றி மட்டும் நாங்கள் படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி. இந்த சக்தி பொருள்களை பற்றி படிக்கிறது தான் நாங்கள் ஃபிசிக்ஸ். ஸோ சக்தினா பவர்ஸ். அப்போ உலகத்துக்கு எல்லா சக்தியும் வந்து கொடுக்குற முதல் மூலம் வந்து சக்தி முதல் வந்து சூரியன். அப்போ வந்து இன்னொரு சக்தி கோட்பாடு என்கிற எந்த ஒரு சக்தியும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, மாறாக சக்தி மாற்றங்களை தான் உட்படுத்தணும்னு சரி. ஸோ இதெல்லாம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். இதுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவு படித்த தேவை. நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் கஷ்டம் என்று, உண்மையிலே ஃபிசிக்ஸ் கஷ்டம் இல்லை. ஃபிசிக்ஸ் உங்களுக்கு சின்ன ஸ்கேல், ஆனால் அதில் ப்ராக்டிக்கல் நிறைய இருக்கிற உங்களுக்கு அந்த ஸ்கேல் தெரியுமென்னா உங்களுக்கு அதுலேருந்து டெவலப் பண்ணிக்கொள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நேர்கோட்டு இயக்கம் செய்யுங்களே. அப்போ அதில் வந்து கதி என்ன ஓரளவு நேரத்தில் செல்லும் தூணான கதி எனப்படும். இந்த கதின்றதிட உங்களுக்கு சமன்பாடு மட்டும் தெரியுமாயும் தான் அந்த சமன்பாடு வச்சு உங்களுக்கு வரைவிலக்கணத்துக்கு ஒன்றும் மேலும் அந்த சமன்பாட்டை வச்சு உங்களுக்கு கணக்கீடுகளை செய்ய மேலும். அப்போ நீங்கள் பாடமாய்க்கொள்ள வேண்டியது ஜஸ்ட் அந்த சமன்பாடு மட்டும்தான். 2011 நாங்கள் வந்து அந்த டைம் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதை விட கொஞ்சம் ஸ்கேல் பெருசி, இப்போ மிச்சம் குறவு. ஸோ அந்த டைமே நாங்கள் வந்து ஒரு ஏஃபோக்கு எல்லா சமன்பாடும் ஷோர்ட்டாக எழுதி அதிலேருந்து எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு ஈஸியாக ஃபிசிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து நேச்சுரல், நாங்கள் உண்மையிலே நேச்சரை பற்றி தான் படித்தோம். அது வந்து வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் வெரி ஈஸி எங்களுக்கு யாஃபாம் வச்சு கொள்றதுக்கு. ஸோ இதைத்தான் நம்மளாம் நாங்கள் சயின்ஸில் படிக்க போகிறது. அப்போ நாங்கள் பார்ப்போம் முன்னுக்கு ரைட். இதிலே ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து எப்படி எங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும் அண்ட் படிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி மேப் ஸ்டடிங்கிற ஒரு மெத்தட் இருக்கிற இதில் எப்படி நாங்கள் படிக்கணும்னு சொல்லி நாங்கள் லைவாக பார்ப்போம். ஸோ நான் வந்து லெசன்ஸு போக முந்தி ஒன்றாவது நான் யாருன்னு உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரணும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து முகமது ரிம்சான், கிங்ஸ்பேன்ட வந்து டிரெக்டர், கிங்ஸ்பேன் அட்வர்டைசிங் என்கிற ஃபோம் ஒன்றிக்கிறேன். அதோட கிங்ஸ்பேன் காலேஜ் இருக்கிறேன்.
அதே மாதிரி லயன்ஸ் பேண்ட் ஃபவுண்டராக அமைக்கிற லயன்ஸ் பேன்ன்றது வந்து நாங்கள் பப்ளிக் சொசைட்டி உண்டு, நான் ப்ராஃபிட்டல் ஆர்கனைசேஷன் உண்டு. இதில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா எடுகேஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி வெல்ஃபேர், அதே மாதிரி ஜொப் இல்லாதவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுற இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்கிறேன். உங்களுக்கு லயன்ஸ் பேண்ட்.lk அடித்தா எங்களோட வெப்சைட்டை பார்க்கலும், அதில் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலும். நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி அதே மாதிரி kingspan.lk உங்களுக்கு சர்ச் பண்ணால் kingspan.lkல வந்து நாங்கள் காலேஜில் என்னென்ன செய்கிறன்ற மாதிரி டீட்டெயில்ஸும் வரும். அதே மாதிரி எக்ரோ லங்கான்னு சொல்லி நாங்கள் ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறேன், அக்ரிகல்ச்சர். இதுலேயும் வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம் நிறைய செய்கிறேன். ஸோ நான் வந்து மாவன எல்லாத்தாவூர் 2014 11 செஞ்சுட்டு பத்ரியாட் காலேஜில், அதுக்கப்புறம் ஃபாரினில் போய்த்து ஃபாரினில் படிச்சுட்டு பப்ளிக் வளர்க்குறேன். 2016 ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் 2018 நாங்கள் வந்து கிங்ஸ்பேனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு வரேன். ஸோ கிங்ஸ்பேனில் வந்து அட்வைசேஷன் ஃபீல்டுக்கு கீழே கிங்ஸ்பேன் காலேஜ் அண்ட் எக்ரோ லங்கா லயன்ஸ் பேன் ரிவல்யூஷன் ப்ராஜெக்ட்ஸ் வரேன். அதே மாதிரி கிங்ஸ்பேன் காலேஜ் கீழே தான் நாங்கள் மிஸ்டர் சயின்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இவ்வளவுக்கு ஓவராலாக தெரிஞ்சிருந்தால் போதும். முன்னுக்கு வந்து நீங்கள் என்னோட ஜேர்னியில் போக்கொள்ள உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இயலும். ரைட். ஸோ படிக்கிற நான் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன். ஸோ முக்கியமான ஒரு மெத்தட் தான் நீங்கள் இந்த விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். அப்சர்ப் அண்ட் ஸ்டோரிங்ன்றதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ அப்சர்ப்ன்றத வந்து நாங்கள் சொல்கிற உறிஞ்சு கொள்றன்றது மாதிரி ஒரு மீனிங். ஸ்டோரிங்ன்றது அடுக்கிற மாதிரி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்யறேன்டா, நாங்கள் படிக்கிறேன்ற பேரில் புக்ஸை வச்சுக்கொண்டு பைபிள் மாதிரி நாங்கள் பாடமாக்குறோம். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் இது நிறையவே செய்கிறேன். நாங்கள் எல்லாத்த மேலுமான அளவு பாடமாக்குறோம். ஸோ இந்த பாடமாக்குறதால எங்களுக்கு அதை மெமரைஸ் பண்ணிக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு விஷயத்த நாங்கள் விளங்கி கொண்டா அது நாங்கள் எங்களுக்கு சிம்பிளாக அந்த விஷயத்த எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்துலையும் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்கணும். அப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாஸ் தர, அந்த கிளாஸ்ல கொஞ்சம் டை தரேன். நீங்கள் அந்த டையை அந்த கிளாஸ்ல ஊற்றி வைக்கிறீங்க. இன்னொரு கிளாஸ்ல என்ன செய்றீங்க, நீங்கள் பஞ்சு கொஞ்சத்தை போட்டு அந்த டையை ஃபுல்லாக அந்த பஞ்சு குறிய வச்சுறீங்க. இப்போ அந்த கிளாஸை வளைச்சா நாங்கள் நார்மலாக வச்சுக்கிறது வந்து என்ன செய்யும்னா கொட்டிப்படும், அதாவது ஃப்ளோவோட மாறும். ஆனால் இந்த பஞ்சு உறிஞ்ச டை வந்து கொட்டிப்படாது, ஏன்னா அது உரியப்பட்டிக்கிறதுனால, அதான் அப்சர்ப் ஆகிக்கிறதுனால. ஸோ எங்களுக்கு ஒரு விஷயத்த நாங்கள் விளங்கி கொண்டா அதை பாடமாக்க தேவையில்லை, எங்களுக்கு அது தெரியும், நாங்கள் அதை ரிப்பீட் பண்ணி கொண்டால் போதும். ஆனால் நாங்கள் பாடமாக்கி கஷ்டப்பட்டு இருக்கிற வந்து எங்களுக்கு மெமரைஸ் ஆகுறது, ரீகாலிங் ஆகுறது கஷ்டம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் விளங்கிக்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களே லேசாக விளங்குவாங்க. நான் ஃபாரினில் படிக்கிற டைம் வந்து முக்கியமான இன்னொரு மெத்தட் தான் ஸ்ட்ராட்டஜி மேப் ஸ்டடிங் மெத்தட்னு சொல்கிறேன். அதாவது எங்களோட சிலபஸை நாங்கள் என்ன செய்யறோம்னா துண்டாக்கி நாங்கள் படிக்கிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நாங்கள் லோன் என்னத்தை பேச வரோம்டா, உங்களோட சயின்ஸ் எடுத்தேன்னா நாங்கள் சயின்ஸ் கிரேட் 10 எடுத்துக்கோண்டா, கிரேட் 10ல் வந்து முக்கியமான தலைப்புக்களுக்கு அந்த தலைப்புக்களை மட்டும் நாங்கள் எழுதி வச்சுருது. அப்போ இந்த மெத்தடில் நீங்கள் செய்யணும்னா நாங்கள் இது வந்து லைப்ரரி சிஸ்டம்னு சொல்லுவோம். உங்களோட டேபிளில் வந்து நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பாடத்துக்காக. அதாவது நீங்கள் சயின்ஸ்னா சயின்ஸுக்கான பெரிய ஒரு ஃபைல் இருக்கணும். அந்த ஃபைலில் 1வது ஈக்கணும் என்னன்னா இந்த லோஸ். இந்த லோவில் என்னைக்குன்னா இது ஒரு A4 அல்லது 2 A4 கிடைக்கலும். நீங்கள் 10 11 படிக்கக்கூடிய அல்லது 10ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்கிற பெரிய தலைப்புகள் இது ஒளி புக்கில் முன்னுக்கு உள்ளடக்கத்தில் பார்க்கணும். இதோட நீங்கள் எழுதி வச்சுக்கிறேன். இது என்னத்தையும் நான் சொல்கிறேன்னு ஒளி சொல்கிறேன் போறக்கு. 2வது என்னன்னா நீங்கள் மிட் அண்ட் இன்னொரு ஒர்க் செய்யணும். இதில் என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த உதாரணத்துக்கு நாங்கள் செல்லவுமே நேர்கோட்டு இயக்கம் என்றது நான் ஒரு பாடம் 4 பாடம் வைங்களே, இதுளுக்கு வர முக்கியமான பெரிய தலைப்புகள் இருக்கும். அதாவது ஒண்டிக்கும் என்ன தூரம் இடப்பெயர்ச்சி என்றா என்னன்னு சொல்லி, அதுக்கப்புறம் முக்கியமான தலைப்பு தான் கதி வேகம் என்று, அப்புறம் காவி கனியம் என்றா எண்ணி கனியம் என்றா என்ன, தூர நேர விரைப்பு, இடப்பெயர்ச்சி நேர பரப்பு, இதெல்லாம் அதில் வர முக்கியமான தலைப்புகள். நீங்க ஃபர்ஸ்ட் லோல செஞ்ச என்னன்னா முக்கியமான பாடத்துல பேர் தலைப்பை மட்டும் போட்ட, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யறான்னா அந்த பாடத்துல தலைப்புக்கு கீழே அதுளுக்கு வர முக்கியமான தலைப்புகளை மட்டும் எழுதிக்கிற ஷார்ட் நோட்டோட. உதாரணத்துக்கு நீங்க இது A4 தாள்னு வைங்களே, நீங்க 1வது போட்டிக்கிற தலைப்பு என்னன்னா இடப்பெயர்ச்சி நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லி, இப்போ நீங்க சின்ன அதில் ஒரு புக்ஸ் ஒன்று போட்டால
தூரம் இல்லாட்டி அதை இப்படி அழகா செய்யலாம். இப்படி ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று எடுத்து அதுக்குள்ள இப்படி ஒரு 2 புள்ளி வச்சு ஒன்று இப்படி வளைச்சு போற மாரியும், மத்தது நேர்கோடாம் வச்சு இதுல ஏபின்னு சொல்லி 2 பாதைய மாத்தி ஏன்றது வந்து தூரம். தூரம் என்பது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கான பாதை நீளம். மத்த பின்றது வந்து இடப்பெயர்ச்சி. இது வந்து ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கான நேர்கோட்டு தூரம் அல்லது மிக குறைந்த தூரம். ஆ குறித்த திசையிலான தூரம் இப்படி எங்களே டிஃபைன் பண்ணிடலாம். இப்படி நீங்க சின்னதா ஒரு பாக்ஸ்க்குள்ள எழுதுறேன். அதுபோல தூரம் கதி என்ற இன்னொரு அளவு நேரத்தில் அடையும் தூரமானது கதி எனப்படும். அதுக்கு சமன்பாடு சொல்றேன். இப்படி ஆ உங்களுக்கு என்ன செய்யணும் வேண்டா, ஷார்ட்டா தெளிவுகொள்ளையிலும் ஒரு A4க்கு ஒவ்வொரு சாப்டரும். இப்படி நீங்க ப்ரிப்பேர் வச்சிருக்கிறது மிட்டோலம் நீங்க என்ன செய்யணும்னா ஒரு ஃபைல் பண்ணி வச்சணும். அப்ப உங்களுக்கு அது தேவைப்படும். நான் என்னத்துக்குன்னு சொல்றேன். ஹைன்றது வந்து ஸ்கூல்ல தர நோட்ஸ். இது வந்து ஹை டெஃபினிஷனா இருக்கும். அதுல ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். கணக்கோள் தந்திக்கும், பிராக்டிகல் தந்திக்கும், நிறைய வரைவிலக்கணங்கள் தந்திக்கும், உதாரணங்கள் தந்திக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ஸ்கூல் காப்பியில ஆல்ரெடி நீங்க உங்கள்ட்ட இருக்கிறது. நீங்க இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸாமுக்கு சிட் பண்ண போறேன். இப்போ எனக்கு இந்த அடுத்த வீக் எக்ஸாம் இன்னைக்கு. இப்போ நான் சயின்ஸ் படிச்சோணும். போயிட்டு டேபிள் உட்கார்ந்து புக்கெல்லாம் எடுத்தா எதை படிச்சோனும் மெயினிங் தொடங்கணுமென்றே தெரியும். எனக்கு இந்த பிரச்சனை இது ஸ்கூல் போற காலம். நீங்க இப்படி வச்சிருந்தா நீங்க ஒன்னாவது என்ன செய்யணும், இந்த லோல இருக்கிற 2 A4 தாள் எடுத்து பார்க்குறேன். தலைப்புல வாசிச்சு உங்களுக்கு இதுல இருக்கிறதெல்லாம் யாஃபா மீக்கான்னு சொல்லி. உங்களுக்கு அதுல என்னமா டவுட் மாறி இருந்தா நீங்க எங்க போற? அதுல இருந்து அப்படியே மிட்டு போற. மிட்டு போயிட்டு குறிப்பிட்ட பாடத்துல தலைப்புகளையும் அதோட சிறு வரை விளக்கணங்களையும் பார்க்குறேன். உங்களுக்கு அப்பவும் டவுட் மாறி இருந்தா நீங்க என்ன செய்யற? ஹைல போயிட்டு அத டவுட்ட கிளியர் பண்ணிக்கோற. இப்படி உங்களுக்கு படிச்ச கொள்ளை உங்களுக்கு ஆர்கனைஸ் ஆகி படிச்சாலும் உங்களுக்கு விளங்கும். இது வந்து இப்ப ஓ லெவலுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஓ லெவல் செய்ய போற ஓ லெவல் பெட்ஜுக்கு இது ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்ய கஷ்டம். ஏன்னா எனக்கு டைம் போதா. ஆனா கிரேட் 10, 9 புள்ளிகளுக்கு இது இப்பல இருந்தே செய்யணும். நீங்க படிச்ச போற ஒவ்வொரு பாடத்தையும் அந்த பாடம் முடியக்கொள்ளே இந்த மாதிரி நீங்க டிவைட் பண்ணி நீங்க டாக்குமெண்ட் செஞ்சு கொண்டா உங்களுக்கு நீங்க டாக்குமெண்ட் செய்யக்கொள்ளே உண்டு. உங்களுக்கு திருப்பி யாஃபாம் வரும் அது. நீங்க வாசிச்சு திருப்பி செய்யக்கொள்ளே எழுவக்கொள்ளே. 2வது உங்களுக்கு அது மெமரைஸ் பண்ணி கொள்றது லேசாய்க்கும். திரும்பி நீங்க படிச்சுட்டே லேசாய்க்கும். நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் நிறைய சாமானை என் கையில அள்ளி கொண்டு வந்து உங்கள்ட்ட நான் தாரேன். அது அப்படியே நான் உங்கள்ட்ட தரக்கொள்ளே, நீங்களும் அத அள்ளி எடுக்கக்கொள்ளே, கொட்டி படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அந்த சாமானெல்லாம் ஒரு டேபிள்ல வச்சு, உங்களுக்கு ஏத்த மாரி அடுக்கி, கையில அடுக்கி நீங்க எடுத்துட்டு போறீங்க, கொட்டாது. இதுதான் நாங்க படிக்கிற மெத்தடும். நாங்க என்ன செய்றேன்டா, எல்லாத்த முறையா அடுக்கி தலையில போட்டு பாடமாக்க பார்க்கிறோம். ஆனா அப்படி பாடமாக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொன்றா பிரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா, நீங்க ஒண்ணையும் பாடமாக்க தேவையில்ல. உங்களுக்கு ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மேப் ஸ்டடிங்கிறத நீங்க இப்பலேருந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நான் சொன்னது விளங்கல இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு மெசேஜ் ஒண்ணு போடுங்க. நான் உங்களுக்கு அது மெத்தட சொல்லி தரேன். ரைட். ஸோ இது இல்லாம இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன் எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட். எக்ஸ்ட்ராக்ட் லேர்னிங் மாடல். அதாவது எங்களுக்கு ஒரு விஷயத்த பார்க்கக்குள்ளே ஒரே அடியில எங்களுக்கு அதை விளங்கிக் கொள்ளாது. நாங்க இப்படியே இதை ட்ரை பண்ணோம்டா படிச்சா எங்களுக்கு விளங்காது. ஒவ்வொரு ஹியூமன் பிரெயின் பண்ற கெப்பாசிட்டி ஒவ்வொரு மாரி. டீச்சிங்ல இருக்கிற பெரிய இஷ்யூ என்னன்னா, எங்களுக்கு பாடம் தெரியுமெண்டா, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமெண்டா, அத டீச் பண்ணியலுமென்று அர்த்தம் இல்ல. எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு அத எப்படி விளங்கிக் கொள்ளையிலும். ஒவ்வொருத்தரோட மைண்ட் கான்செப்ட் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாரி விளங்கும். இது இந்த ஸ்டூடண்ட்க்கு எப்படி விளங்கியலுமோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாங்க படிச்சு குடுக்குறேன்டா, அந்த ஸ்டூடண்ட்க்கு அத லேசா படிச்சு கொள்ளும். ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் எக்ஸ்ட்ராக்ட் லேர்னிங் மாடல். இதுல நாங்க மெயினா என்ன செய்றோம்னா, ஒரு பெரிய மாடல் அப்படியே சின்ன சின்ன மைக்ரோ பார்ட்ஸா உடைச்சு, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சோனே ஆட்டோமேட்டிக்லியா அந்த புள்ளைக்கு அது விளங்கும். இது வந்து இரும்பு பிரித்தெடுப்பு, ஒலி தொகுப்பு இதெல்லாம் நாங்க ஒரே அடிக்கு படிச்சு போனா எங்களுக்கு கஷ்டமாயிக்கும். இது எங்களுக்கு சின்ன சின்ன பார்ட்டா உடைச்சு எங்களுக்கு படிச்சு கொள்ளையிலும். அந்த டைமுக்கு அது லேசா எங்களுக்கு விளங்கிக் கொள்ளையிலும். அந்த மெத்தட்லயும் நாங்க படிச்சோணும். நாங்க அப்படித்தான் படிச்சு குடுப்போம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் தான். நாங்க வந்து கிளாஸ் செய்யக்குள்ள வெறுமனே ஆன்லைன்ல ஒயிட் போர்டு முன்னுக்கு நின்று கொண்டு படிச்சு குடுக்குறது இல்ல. நாங்க வந்து எங்கட ஸ்டூடண்ட்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் செய்றோம். ஏழுமான அளவு பிராக்டிகலா ஒரு அனிமேஷனா ஒரு ஸ்டோரி மாரி, ஒரு கதை மாரி இன்ட்ரெஸ்ட்டா நாங்க எங்களால ஏழுமான அளவு பிரசன்டேஷன்ஸ், அனிமேஷன்ஸ வச்சு தான் படிச்சு குடுக்குறேன். புக்க எடுத்து வச்சுட்டு நான் நெறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் பார்த்தேன். Zoom கிளாஸாலும். என்ன செய்றேன்டா, அவங்க ஒண்டோ வாசிச்சிட, புள்ளிகள் எழுவணும். இதே தான் ஸ்கூல்ல செய்றது. அ சில புள்ளிகள் அத கணக்கெடுக்கிறோம் இல்ல. நான் அப்படி நெறைய கண்டிக்கிறேன். ஸோ அப்படி அதனால தான் எனக்கு உண்மையிலே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் செய்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் இல்ல. ஸோ இதுல வந்து நாங்க வந்து மெயினா ஆ எதிர்பார்க்குறது என்னன்னா, இப்படி நாங்க அவங்களுக்கு ஆன்லைன்ல இன்ட்ரெஸ்ட்டா படிச்சு குடுக்குறதுக்கு. ரைட்.
அதன் பின்னால நாங்க என்ன செய்யறோம்டா அவங்களுக்கு ஆன்லைன்லயே எங்களோட வெப்சைட்ல எக்ஸாமினேஷன்ஸ் நாங்க அரேஞ்ச் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு எங்களோட வெப்சைட்ஸ்ல வந்து என்னோட காலேஜ்ல வந்து இப்படி ஒவ்வொரு சாப்டருக்கு கீழேயும் பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் தரேன். உங்களோட நேமையும் இன்டெக்ஸ் நம்பர் ஒன்று நாங்கள் எங்களோட இன்ஸ்டிடியூட்டால தருவோம். அந்த இன்டெக்ஸ் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் தந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாமை சிட் பண்ணிடும். இது ஈவன் ஃபோன்லேயும் உங்களுக்கு செய்யலும். இந்த வெப்சைட்டை போயிட்டு நாங்கள் அப்ரூவல் தருவோம் லொகினுக்கு. அப்போ உங்களுக்கு இதில் உங்களுக்கு எது அந்த உங்களுக்கு இதை நார்மலாக எக்ஸாம் மாதிரி செய்யணும். உங்களுக்கு சூஸ் பண்ணி நான் இப்போ சும்மா உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன். அப்போ இப்படி நீங்கள் அதெல்லாம் செஞ்ச பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணக்கொள்ளே உங்களுக்கு காட்டும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சரியாக செஞ்சுக்கிறீங்க, எது பிழையா வீக்கன்னு சொல்லி. அதுக்கு ஒரு நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டும். இது சரி, இது பிழையாண்டு. அப்போ உங்களுக்கு பிழையானவங்களை வச்சு பார்த்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு எந்த விஷயம் விளங்கலைன்னு சொல்லி. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ், செல்ஃப் ப்ராக்டிஸுக்கு தான் நான் இது உங்களுக்கு தரேன். அப்போ எங்களுக்கும் காட்டும் டேஷ்போர்டில் புதுசாக யாராலும் எக்ஸாம் செஞ்சா, லாஸ்ட்டாக யாராலும் எக்ஸாம் செஞ்சா அவங்க ரைட் 10க்கு 4 தான் சரி எடுத்துக்கிற, செஞ்சவர் யாரு, அவரோட இமெயில் என்ன, அவரோட ஃபோன் நம்பர் என்ன என்று சொல்லிங்களே டீட்டெயில். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை பார்த்து நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட யூனிட்டை வீடியோ பேக்கப்பா தருவோம். நீங்கள் திரும்ப அந்த யூனிட்டை படிச்சிடறதுக்கு. உங்களுக்கு எனக்கு திரும்ப படித்தர டைம் இல்லாட்டி இது நிறைய இடத்துல செய்யல. பட் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு விஷயத்தும் அழகா கிரியேட்டிவிட்டியாக நாங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி அந்த வீடியோ தருவோம். அதை பார்த்து உங்களுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் லைப்ரரி சிஸ்டம் ஒன்று தரேன். நாங்கள் வந்து உங்களுக்கு இது ஒவ்வொரு சாப்டர்ஸையும் வந்து ஷார்ட் நோட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக விளங்கக்கூடிய மாதிரி பிடிஎஃபா இதை மாதிரி நாங்கள் உங்களுக்கு தருவோம். இதெல்லாம் வந்து நாங்கள் காப்பி பண்ணி எடுத்ததும் இல்லை, நாங்கள் ஜீரோலேருந்து டைப் செட்டிங் பண்ணி நாங்கள் செஞ்சது. ஸோ இப்படி உங்களுக்கு ஷார்ட் நோட்டை தருவோம். அது மூலியமாக உங்களுக்கு லைப்ரரியிலேருந்து எங்கள்ட ஆன்லைன் போர்ட்டல்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்து படிச்சு கொள்ளணும், லைவாக பார்க்கவும் மேலும். அதே மாதிரி டேர்முக்கு ஒருக்கா செமினார்ஸ் நாங்கள் செய்வோம். ரைட், ஒவ்வொரு டேர்முக்கும் அந்த டேர்மில் வரதெல்லாம் வச்சு நாங்கள் செமினார் வந்து நாங்கள் ஜொலியாக சும்மா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக ஜொலி ஃப்ரீ மைண்டில் படிச்சிருக்க மாதிரி நாங்கள் செமினார் ஒன்று செய்வோம். அதோட தான் எங்களோட வாட்ஸ்அப் சேட் மட்டும் உங்களுக்கு எங்களோட வெப்சைட்லேயும் உங்களுக்கு சேட் பண்ண ஏழும் எங்களோட. சரி, நீங்கள் லொகின் லீக்கிறீங்கன்னா உங்களுக்கு செட்டு போனால் உங்களுக்கு என்ன செய்யலுமெண்டா அட்மினை கண்டெக்ட் பண்ணி அட்மின் டீம் என்ன செய்யலுமெண்டா உங்களுக்கு அட்மினோட செக் பண்ணி உங்களுக்கு டவுட்டோட கேட்கலும். ஸோ இப்படி நாங்கள் உங்களுக்கு லைவ் சேட் சர்வீஸும் தரேன். இது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்களோட செக் பண்ணி பேசுவோம் மேலும். ஸோ இது தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்டூடெண்ட்டு கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, படிக்கிற மெத்தட்ஸ் வந்து நிறைய நோட்ஸ் கொடுத்து கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த அந்த நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு விளங்கி கொள்றது ஒரு விஷயத்த ஒன்று லீசினி முக்கியமான விஷயம் மொத்தம் விளங்கப்படுத்துகிற பார்த்து கொண்டிருந்தா அது எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் நிற்கிறேன். ஸோ அந்த மெத்தடை பேஸ் பண்ணி செய்கிறது தான் நாங்கள் இது பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஓட ரைட். ஸோ இப்படி உங்களுக்கு என்ன செய்யலுமெண்டா ஈஸியான மெத்தடில் படித்து கொள்ளையிலும் நாங்கள் பார்ப்போம். சயின்ஸில் நாங்கள் என்ன படிக்க போகிறோன்னு 10-11 இது 9வது புள்ளிகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்டா உங்களுக்கு வெல் ப்ரிப்பேர் ஆகலும் இப்போலேருந்தே உங்களுக்கு டைம் உண்டிக்கிறன்றனால. ஸோ இதில் வந்து பயாலஜியில் வந்து நாங்கள் உயிரியல் ரசாயன அடிப்படையும் உயிரினங்கள் உடல் கட்டமைப்பு உயிர்கோளம் தலைமுறை இதைத்தான் முழுக்க பார்க்க போறோம். இவ்வளவு தான் உண்மையில என்னைய பொறுத்தவரையில் இது ஒரு வருஷத்துல படிச்சாலும் 2 வருஷத்தையும் சேர்த்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் இழுத்தடிச்சிட்டு சுட்டி எங்களுக்கு படிச்சு கொள்ள கஷ்டம். ரைட், இதை படிக்க போற ரசாயன விலங்குகள் சடப்பொருள் கட்டமைப்பும் அவற்றில் ஏற்படும் மாற்றங்களும் அளவறிதல் ரசாயன பிணைப்பு தாக்க வீதம் அமிலம் உப்பு மூலம் ஹைட்ரோ கார்பன் மின்சாரவியல் இதெல்லாம் தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பௌதிகவியலில் வந்து நேர்கோட்டு இயக்கம், பௌதிகவியலில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து நாங்கள் முழுக்க பவர்ஸை பற்றி தான் பார்க்குறோம். இது உண்மையிலே சரியான மட்டும் இன்ட்ரெஸ்டான ஒரு பார்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி பௌதிகவியலில் நாங்கள் மெயினான இது தான் சூரியனிலிருந்து ஒரு துண்டாக்கப்பட்டு உருவாயின ஒரு கோள் ஒன்று தான் இந்த பூமியும். இந்த மாதிரி தான் மற்ற கோள்களும் உருவாயின. ஸோ இதில் வந்து உயிர் வாழக்கூடிய கட்டமைப்பு இருக்கிறனால உயிர்கோளங்கள் உருவாயின. இப்படி நாங்கள் இதை பற்றி பேசினா இல்லை உயிர்கோளங்களை பற்றி பேசினா இது பயாலஜி. இதிலிருந்து வர சக்திகள் மூலியமா தான் வெப்ப சக்தி, இயக்க சக்தி, மின் சக்தி, அழுக்கு சக்தி இதெல்லாம் உருவாயின. இதில் ஏற்பட்ட மாற்றங்கள் இதை பற்றி பேசினா அது பிசிக்ஸ், பௌதிகவியல்.
இந்த உலகத்துல வந்து திண்மம், திரவம், வாயுன்னு சொல்லி சடப்பொருட்கள் மூலியமாகவும் பல கணக்கான மூலகங்கள் காணப்படலாம். அந்த மூலகங்கள் ஒவ்வொன்றுக்குரிய தூய பதார்த்தமாகவும் சேர்வை பதார்த்தமாக இப்படி நாங்க இதை பத்தி பேசினா இது கெமிஸ்ட்ரி. ஸோ ஓவராலா நேச்சுரலை பத்தியும் இயற்கையை பத்தியும் தான் நாங்க பேசுறது. ஆனா ஒவ்வொரு பார்வையில ஒவ்வொரு வியூல தான் நாங்க பார்க்க போறது. ஸோ நாங்க இப்படின்னு பேசுற பிசிக்ஸை பத்தி. ஸோ பிசிக்ஸ்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் சக்திகளை பத்தி தானே நாங்க பேசுற பவரை பத்தி. இந்த சக்திகள் வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. மாறாக சக்தி கோட்பாடு என்ற என்ன சொல்றேன்னா மாறாக சக்தியில நிலை தான் மாறும். உதாரணமா மலை மேல் இருக்கிற நீர் வந்து கீழே விழும் போது அந்த நீர்ல அழுத்த சக்தி காணப்படுற என புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக அது வந்து விழும்போது அந்த அழுத்த சக்தி இயக்க சக்தியா மாறுற. மற்றபடி அந்த அழுத்த சக்தி இல்லா போறதும் இல்லை, இயக்க சக்தி என்று புதுசா உருவாகிறதும் இல்லை. ஒரு சக்தி இன்னொரு சக்தி நிலையா மாற்றும். உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல போடுற பல்ப்ல வந்து மின் சக்தி வந்து வெளிச்ச சக்தியா மாறுற. அயன் பாக்ஸ்ல வந்து மின் சக்தி வந்து வெப்ப சக்தியா மாறுற. ஃபேன்ல வந்து மின் சக்தி வந்து இயக்க சக்தியா மாறுற. டைனமோன்ல வந்து இயக்க சக்தி மின் சக்தியா மாறுற. இப்படி சக்தி மாற்றங்கள் தான் உருவாகுற. புதிய ஒரு சக்தி உருவா போறதும் இல்லை, ஈக்கிற ஒரு சக்தி இல்லா போறதும் இல்லை. இது சக்தியின் கோட்பாடு. இது உண்மையிலே இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து ஈஸியா படிச்சு கொள்ளலாம். பயாலஜில வந்து நாங்க உயிரினங்கள்ல அடாப்டேஷன் பத்தி பேசுறோம். அதாவது மனிதன் வந்து உருவாயின குரங்குலிந்தன்னு சொல்லி எங்களுக்கு நார்மலாவே தெரியும். நாங்க அடாப்ட் ஆகி வந்தேன்னு சொல்லி நாங்க பேசப்படுவோம். ஆனா உண்மையிலே மனிதர்களுக்கு முன்னுக்கு குரங்கு, குரங்குக்கெல்லாம் முன்னு இப்படி நாங்க பார்க்கும்போது கடலுள்ளுக்கு வாழ்ந்த ஒரு புழுல இருந்து உருவாயின ஒரு வம்சம் தான் நாங்க. கடலுள்ளுக்கு இந்த புழு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகின. அதாவது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கம் அழவி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அதுக்கு வந்து நீர்ல மட்டும்தான் வாழ்க்கை தொடங்குற. அதுக்கு வெளிக்காற்று சுவாசிச்சல, பூக்கள் மூலமா தான் சுவாசிச்சோம். இப்படி அது அட்வான்ஸ் இல்லாம ஒரு சாதாரணமா இயலாமையில இருக்கக்கொள்ளே கொஞ்ச காலத்துல வந்து அதுலேருந்து உருவாயின அடாப்ட் ஆகின ஒரு ஃபீச்சர்ஸ் தான் ஸ்பேஸ வந்து ஈருட வலை. அதாவது நாங்க எம்பிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நீர்ல தான் இவங்களோட வாழ்க்கை வட்டம் தொடங்குறோம். ஆனா நிலத்துக்கும் பெய்த்து வரையிலும் வெளிக்காத்தையும் சுவாசிச்சலும். அப்ப மீன்களை விட இவங்க கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ இப்படி டெவலப் ஆகின கதையை தான் நாங்கள் இதில் பார்க்குறோம். ஆனா இவங்களே நிலத்துல மட்டும் வாழையலாம். ஏன்னா நீர் கட்டாயம் அவசியம். நகருயிர்கள் என்றது வந்து ரெப்டீலியாஸ். இவங்களுக்கு வந்து இதுக்கு போற அப்டேட் ஆகும். இவங்களே நிலத்துல வாழையிலும் சாரி நிலத்துல மட்டும் வாழையிலும் தடிப்பமான தோல் காணப்பட்ட இப்படி இவங்களுக்கு என்ன சொல்லி சில அறிகுறிகள் இருக்கிற. அதுக்கு பிறகு இவங்கள் இந்த டெவலப் ஆகின கூட்டங்கள் தான் இந்த பறவைகளும் பல முளையூட்டிகளும். அப்ப இந்த பறவைகள் என்றது தெரியும் எங்களுக்கு வான் வாழ்க்கைக்குரியவை, ரெக்கைகள் கொண்டவை. அப்ப அதுக்கு பத்தி எங்களுக்கு தெரியும். முளையூட்டிகள் என்றது வந்து நீர் ஒரு என்ன பிசஸ் என்ற கேட்டகரியிலும் வார, அதே மாதிரி பறவைகளையும் வார, விலங்குகளையும் வார. ஸோ மனிதர்கள் எல்லாம் வந்து முளையூட்டிகள் தான். அதாவது குட்டிட்டு பால் கொடுக்கக்கூடியவங்க. முள்ளந்தண்டு நீண்டு வாளாக காணப்படுற, உடல்ல வந்து மயிர் காணப்படுற இது மாதிரி அதுக்கான அம்சங்களும் மிகிற. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி எங்களை விளங்கி கொள்ளும் விஷயம். இதை நாங்க நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு கஷ்டமாயினா எங்களுக்கு உண்மையில அதை விளங்கி கொள்ள கஷ்டம் தான். உதாரணத்துக்கு ஆத்ரோபோடான்றது அந்த ஆத்ரோன்றது வந்து லத்தீன் மொழியில மூட்டு, போடான்னு சொல்றது காலி. இப்ப ஆத்ரோபோடான்றது வந்து மூட்டு காலிகள். இது மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் லேசா விளங்கி கொள்ளையிலும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாங்க இந்த ஒவ்வொன்றையும் ஒரு உதாரணங்களை வச்சு நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டா எங்களுக்கு அதை விளங்கி கொள்ள லேசி. நான் சொன்ன மாதிரி இது இப்படி ஒரே அடிக்கு படிச்சாம அனலிடாண்டா என்ன சொல்லி எக்ஸ்டேட் பண்ணி அதை பத்தி கொஞ்சம் நார்மலா விளங்கி கொண்டா இதெல்லாம் எங்களுக்கு படிச்சிருது பெரிய இஷ்யூ ஒன்று இல்லை. கெமிஸ்ட்ரியில வந்து ஃபைனலா நாங்க வந்து சட பொருட்களை பத்தி தான் பேசுறேன். அதாவது திண்மம், திரவம், சின்ன கிளாஸஸ்ல நாங்க இதை பத்தி படிச்சுப்போம். அப்ப திண்மம் என்றது சொல்லிடாய்க்கக்கூடியது. இதுக்கு எங்களுக்கு உதாரணம் வந்து நீரையே எடுத்துக்கொள்ளையிலும். சரியா? அப்ப நீர் வந்து திண்ம நிலையில் என்ற ஐஸ் கட்டியா காணப்பட்டது. அப்ப இது வந்து வெப்பம் குறையும் போது திரவம் வந்து என்ன செய்யும்னா திண்மமா மாறும். அப்ப திரவம் வந்து வெப்பம் கூடும் போது வாயுவா மாறும். அப்ப இது வந்து ஐஸ் கட்டியா செல்லிலும், இது வந்து எங்களுக்கு பொதுவா நீரா செல்லிலும், இது நீராவியா செல்லிலும் எங்களுக்கு. ஸோ இந்த நிலைகள் இது பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் எங்களுக்கு உண்மையில கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இதுல வந்து நெருக்கமான அணு கட்டமைப்பு காணப்படும். இது வந்து ஓரளவு ஐதா காணப்படும். இது வந்து மிக ஐதா காணப்படும். இப்படி இதெல்லாம் நாங்கள் சின்ன கிளாஸ்ல படிச்சுப்போம். அண்ட் இப்பவும் படிச்சு கொண்டிருப்போம். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதோட நீங்க விலையும் கொள்ளாம ஒரே அடிக்கு பெரிய அணு மூலக்கூற்று திணிவையும்
இதோல சாரணி திணிவெல்லாம் பார்க்க போனோடனே உங்களுக்கு கஷ்டமாகும். டெஸ்ட்டுக்கு நீங்கள் பேசிக்லேருந்து போகணும்னாங்க. உங்களுக்கு தேவை ஈக்கணும், அது மட்டும் தான் நான் உங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கணும் இல்லை, உங்கள்கிட்ட தேவை கண்டா, உங்களுக்கு ஆசை ஒண்டி கண்டா, ரைட், நான் சொல்லித்தர மாதிரி இன்ட்ரெஸ்டாக படிச்சோம் உங்களுக்கு ஒரு ஆசை உங்களோட அடிமனசில் எங்கேயாலும் இருந்தால் போதும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை முன்னுக்கு கொண்டு தருவேன். ஆனால் உங்களுக்கு அந்த தேவை ஆசை இருக்கணும். ஸோ பேசிக்காக நாங்கள் இப்படி இன்ட்ரெஸ்ட்லேருந்து போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் ரசாயன பதார்த்தங்களை வந்து நாங்கள் பிரிச்சுட்டு தூதிய பதார்த்தம், கலவைகள், தூய பதார்த்தம் வந்து மூலகங்கள், சேர்வைகள் என்றும், கலவைகள் வந்து ஏவினைகளை வல்லினைகளை என்றும் நாங்கள் இதை பார்க்கணும். ஸோ இது வந்து இது இல்லாமல் திண்மம் திரவத்துக்கு இடையில குறை திண்மம் என்று சொல்லப்படுறோம். அதாவது டூத் பேஸ்ட், சிக்னல், இதெல்லாம் வந்து திண்மம் என்று எடுக்க மேலும் திரவம் என்று எடுக்க மேலும். அப்போ இது வந்து நாங்கள் குறை திண்மம் பண்ணுவார். இது நார்மலாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டு படிங்க. அந்த சிலபஸில் பாடமாகி கொண்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும் படித்த வாரம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இதை படிங்க. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விளங்கும், உங்களோட மார்க்ஸ் எல்லாம் கூடி கொண்டு வரது. அண்ட் நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் தான், இப்போ கிரேட் 9, 10க்கு வந்து உங்களுக்கு டைம் உங்களுக்கு அழகா சிலபஸை ஆர்கனைஸ் பண்ணி முன்னுக்கு படிச்சு கொள்ளலாம். அண்ட் கிரேட் 11க்கு நான் சொல்கிறேன் வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட டைம் பாஸ்ட். இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் ஒவ்வொரு சாப்டரை படிக்கிறதோட பாஸ்ட் பேப்பரில் ப்ராக்டிஸ் எடுக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்களும் உங்களுக்கு கிளாஸில் ஆன்லைனில் படி தந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் வச்சியே பார்க்குறேன்டா, அந்த பாஸ்ட் பேப்பர் கொஸ்டினுக்கு ரிலேட்டிவாக தான் முன்னுக்கு வர கேள்வி எல்லாம். நிறைய டீச்சர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, பாஸ்ட் பேப்பர் நாங்கள் பேப்பர் எடுக்கிற இந்த பாடத்தில் வருமெண்டு. அப்படி ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பாஸ்ட் பேப்பரில் பல எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதில் வர அதே ரொட்டேஷனில் தான் வலைமையாக கேள்விகள் வர போகிற. ஸோ அந்த பாஸ்ட் பேப்பரில் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ இப்போ கிட்டத்தில் ஓலோவில் எழுக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கிரேட் 10 கிளாஸஸில் நீங்கள் செட் பண்ணுங்க. ஆன்லைன் கிரேட் 10 கிளாஸில் செட் பண்ணுறதோட 11 கிளாஸ்லும் செட் பண்ணுங்க. ஏன்னா கிரேட் 10ல் 160% வரும், 11ல் 140% பண்ணுவான் ஓவராலாக. ஸோ அதனால் ரெண்டையும் டெஸ்ட் பண்ணி கொண்டு கட்டாயம் பாஸ்ட் பேப்பரில் ப்ராக்டிஸ் எடுங்க. அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். அண்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஆட்டிடியூடை பொறுத்து தான் நீங்கள் எந்த லெவலு வாரன்றது. நீங்கள் ஏழுமென்னு நினச்சி உங்களுக்கு செஞ்சால் அது ஏழும். நீங்கள் உங்களுக்கு ஏழுமா இருந்தும் கூட நீங்கள் ஏழான்னு நினச்சா உங்களுக்கு எப்போவுமே ஏழாம். காட்டிலிக்கிற விலங்குகளில் ஆக உயரமான விலங்கு, அதே மாதிரி ஹெவியான விலங்கு, ஸ்ட்ராங்கான விலங்கு, ஸ்மார்ட்டான விலங்கு எதுவுமே வந்து சிங்கம் இல்லை. ஆனால் சிங்கத்துக்கு எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் அதை பார்த்து அதை தின்றதுக்கு, வேட்டையாடுறதுக்கு அதுக்கு பயமும் இல்லை. ஸோ யானை தான் காட்டில் வாழ்கிற ஹெவியான விலங்கு, அனிமல். ஆனாலும் அந்த யானையை பார்த்து பயப்படுறது இல்லை சிங்கம், அதை வேட்டையாடுறது தான் யோசிச்சும். ஏன்னா அதுதான் அதோட ஆட்டிடியூட். ஸோ அந்த ஆட்டிடியூட்னால தான் காட்டுக்கு ராஜ சிங்கமாவினே தவிர ஸ்மார்ட்டாலேயோ ஸ்ட்ராங்காலேயோ பிரேவாலேயோ இல்லை. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஆட்டிடியூடை பொறுத்து தான் நீங்கள் உங்களுக்கு தேவை. மேபி இப்படி இருக்கலாம், உங்களுக்கு சரியான கைடு ஒன்று கிடைச்சல, உங்களுக்கு சரியாக படிச்சு கொள்ள தெரியா, கேட்டு விளங்கி கொள்ள தெரியா, யாராலும் சொல்லித்தரது உங்களுக்கு விளங்குறதுல இப்படி பிரச்சனை வரையிலும் இது யதார்த்தம். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஹியூமன்ஸ். ஆனால் உங்களுக்கு புதிய எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியும் நீங்கள் விருப்பம் இல்லாட்டி, உங்களுக்கு ட்ரை பண்ணி கொள்ள இல்லாட்டி எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வேலை கைஸ். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்டா, கொஞ்சம் இந்த மெத்தட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட்? ஸோ நான் நினைக்கிறேன் இந்த செமினார்லேருந்து, இந்த ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் நிறைய விஷயம் விளங்கி கொண்டிருப்பீங்கண்டு. அண்ட் உங்களுக்கு வந்து கிங்ஸ்பேன் காலேஜில் kingspan.lkன்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலும். ஸோ ரெஜிஸ்டர் ஆகினா உங்களுக்கு என்ன செய்யலுமெண்டா, எங்கள்கிட்ட சயின்ஸ் நோட்ஸ் அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் செய்யலும். இதில் வந்து யூசர் நேம் ஒன்று கொடுங்க. யூசர் நேம் வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, உங்களோட பேரையும் நீங்கள் பிறந்த மந்த்தையும் டேட்டையும், நான் ஏப்ரல் 11 பிறந்துக்கிறேன், ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் லொகின் ஆகணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு லேசி ஆகிக்கும். அல்லது உங்களுடைய ஸ்கூல் இன்டெக்ஸ் நம்பர் மாதிரி நம்மளும் சூஸ் பண்ணாலும் சரி. அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ், கட்டாயம் உங்களோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் ஒன்று கொடுங்க, மேல் ஆஃப் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு விருப்பம் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி அப்டேட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகின போகிறோம் பெண்டிங் மெசேஜ் ஒன்று காட்டும் உங்களுக்கு. நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறேன், நீங்கள் அட்மிஷன் கட்டணும்னு சொல்லி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு நான் ஃப்ரீயாக அதில் ஜாயின் ஆகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். முன்னால் நாங்கள் இன்னும் செமினார்ஸ் செய்கிற இன்னும் ப்ரோக்ராம்ஸ், இப்போ இது வந்து நாங்கள் கிரேட் 9, 10 இல்லை கிரேட் 9, 10, 11 இது மூணுக்குமே நாங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமுக்கு மேஜராக நாங்கள் ஓவராலாக செஞ்சது. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிரேட் 9 புள்ளுக்குன்னு சொல்லி நாங்கள் குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் இன்னும் விளங்கப்படுத்தலை. அதனால தான் உங்களுக்கு சயின்ஸ் என்ன உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் தாரத்துக்கு, எப்படி படிச்சிருன்னு சொல்கிறதுக்கு,
என்றதை எங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் செட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த செமினார். இது இல்லாமல் முன்னுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு கிரேடுக்கும் நாங்கள் வேறையாக நாங்கள் செமினார் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் 9 ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேட் 9 வர சப்ஜெக்ட்ஸை வந்து நாங்கள் தலைப்புகளை வந்து செமினாராக செய்வோம். ஸோ நீங்கள் இருக்கிற அந்த ப்ரைமரி குரூப்பில் யாரும் லெஃப்ட் ஆகணும், அதில் ஸ்டே பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து என்ன எங்கள்கிட்ட உங்களோட ஐடியாவை செல்லணுமெண்டா, உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஐடியா ஒன்று கட்டாயம் எங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் ஒன்று போடுங்க. அப்படி இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் மிச்சமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களோட ஐடியா இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட ஃபீட்பேக்கை. ஸோ நான் விஷ் பண்ணேன் நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் படிச்சுக்கணும் அண்ட் உங்களோட எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் வந்து சரியாக ஃபேஸ் பண்ணணும் என்று சொல்லி. ஸோ இந்த ப்ரோக்ராம் நாங்கள் முடிச்சுக்கணும். ரைட்.